Hello friends, welcome to RJ Fashions. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஃப்ரேமில் cloth எப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரேமோட 2 ரிங் எடுத்திருக்கேன், இன்னர் ரிங் அண்ட் அவுட்டர் ரிங். சின்னதாக இருக்கிற ரிங்கு கிளாத்துக்கு கீழே வரும், பெரிய ரிங் வந்து கிளாத்துக்கு மேலே வரும். இந்த ஸ்க்ரூ போர்ஷன் மேலே வரும், அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னர் ரிங்கில் நான் பேப்பர் டேப் யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். காட்டன் ரோப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோப்பை சுற்றிட்டு யூஸ் பண்ணுறப்ப கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். 18 இன்ச் ரவுண்டு ஃப்ரேமில் தான் நான் இப்போ கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னர் ரிங்கு கீழே இருக்குது, அது மேலே கிளாத்தை வச்சுட்டேன். இப்போ கிளாத் மடங்காத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய ரிங் எடுத்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை இந்த மாதிரி கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்துட்டே வாங்க. இழுக்கிறப்ப சுருக்கம் எல்லாமே போகிறது உங்களுக்கே தெரியும் பார்க்குறப்ப. நெக்ஸ்ட்டு அகெயின் இன்னும் நல்லா டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை பிடிச்சி இழுக்கிறப்ப சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும். கிளாத்தை பிடிச்சி இழுக்கிறப்ப ஃப்ரேமை நல்லா பிடிச்சிக்கிட்டு தான் இழுக்கணும், இல்லாட்டி கிளாத்லேருந்து ஃப்ரேம் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்தே மறுபடியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாத்தை ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கிளாத்தில் எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தட்டுறப்ப டம் டம்னு சவுண்டு வரணும். இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்து ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாண்டு மேலே ஃப்ரேமை வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும், செட் ஆகிடும். ஃப்ரேமு சைடில் எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருங்க. எல்லா சைட்ஸுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் செயின் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆரி ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கிளாஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.